பாக்கியலட்சுமி சீரியல்ல நாளைக்கான ப்ரோமோல பார்த்துக்கிட்டோன்னா, பாக்கியா என்னதான் வந்துட்டு நல்லா செஞ்சாலுமே வந்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியாவ புரியிற மாரி இல்ல. நம்ப பாக்கியா என்னதான் வந்துட்டு குடும்பத்துக்காக வந்து பார்த்து பார்த்து என்னென்னமோ செய்றாங்க. ஆனா இருந்தாலுமே ஈஸ்வரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே கொற கண்ணு பிடிச்சிட்டு திட்டிட்டே தான் இருக்காங்க. இதனால சலிச்சு போன பாக்கியா பார்த்துக்கிட்டிங்கன்னா, அத்தை எப்பவுமே இப்படிதான் நம்மள எப்பவுமே வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க போக்குலயே விட்டுறலாம். நம்ம அதெல்லாம் காதுல வாங்காம நம்ம வாழ்க்கையில முன்னேறத மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் பிசினஸ தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. இதுக்கிடையில தான் கோபி பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாக்கியா மேல திடீர்னு காதல் ஏற்படுது. ஏன்னா பாக்கியா வந்துட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே வந்து தான் வேலையில் கரெக்டாக செஞ்சுட்டே இருக்காங்க. இதை பார்த்தோன்னே பாக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா, ச்சே இப்படியாப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு வந்து நம்ம வாழ்க்கையில் மிஸ் பண்ணிட்டோமே! இவள போய் நம்ம தப்பா நெனச்சு டைவர்ஸ் பண்ணிட்டு, இப்போ வேற ஒரு கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்க்கை இப்படி இப்படியே போயிருச்சே! நம்ம அப்பவே வந்துட்டு பாக்கியாவ நல்லபடியா புரிஞ்சுட்டு இருந்தா, இப்போ இந்த நிலைமைக்கே வந்திருக்க தேவையில்ல அப்படின்ற மாரி கோபி பார்த்தீங்கன்னா, பாக்கியாவ நெனச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாத பாக்கிய விஷயத்துல நம்ம ரொம்பவே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உளைச்சல்ல இருக்க கோபி பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தெளிவான முடிவுக்கு வராங்க. சரி நம்ம போனது போச்சு. இனிமேல் வந்து பாக்கியா வந்துட்டு நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும். நம்ம இப்போ வந்து ஆரம்பிச்சா கூட வந்து இனிமேல் வந்து நம்ம வாழ்க்கை வந்து நல்லபடியா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியா சரி எல்லா வேலையுமே வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க கோபி. இதனால பார்த்தீங்கன்னா, பாக்கியா எங்கெங்கே போகிறாங்களோ அங்கேயெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியா என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணவும் செய்கிறாங்க. இதனால பாக்கியா பார்த்தீங்கன்னா, என்ன கோபி புதுசா இப்போ வந்துட்டு எல்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் வந்துட்டே இருக்காரு. என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்து செல்விக்கிட்டேயும் சொல்ல, செல்வியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அக்கா இது கூட உனக்கு புரியலையாக்கா, கோபி சார் வந்து உங்கள லவ் பண்ணுறாருக்கா. அதுக்காக தான் வந்துட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிற இடத்துலலாம் வந்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்ல, ஏய் நீ வேறு காமெடி பண்ணாதடி. எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பின்னாடி சுற்றினா நான் மனசு மாறுமா? அவர் தான் வந்து புரியாத லூஸ் மாரி பண்ணிட்டு இருக்காருன்னா நீயும் அப்படியே பேசாத அப்படின்னு செல்விய திட்ட, உடனே செல்வி வந்துட்டு, அக்கா அவர் அதுக்காக தான்க்கா ட்ரை பண்ணுறாரு. உன்னை எப்படியானா லவ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க. பாருங்க பார்க்குறத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபியை பார்த்து சொல்ல, உடனே பாக்கியாவுமே திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் கோபி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பாக்கியா என்ன பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே சும்மா இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பாக்கியா இனிமேல் உனக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன். உனக்கு எதனா பிரச்சனைனா கூட என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாக சொல்ல, உடனே பாக்கியாவுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரிங்க சரி உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியா தான் பாட்டுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.